இப்போ வேலை மாறாதீங்க. முதலீடு பண்ணாலும் சிக்கல் தான். உலக போர் வருது. நெருங்கும் 10 ஆபத்துகள். வாங்க என்ன ஆபத்துகள் சொல்லி பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் உலகின் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியா ஏவுகணை தாக்குதல் நடத்தி உள்ளது. இஸ்ரேலில் ஒரே இரவில் நடுங்க வைத்துள்ளது ஈரான் தாக்குதல். சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக உலக போர் வரும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் உச்சம் எடுக்கப்பட்டு உள்ளது. இதில் மற்ற நாடுகள் தலையிடுவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. முக்கியமான ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இதில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. கடந்த சில மாதங்களாகவே உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன் போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இவை முழு நிற போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இது உலக போராக மாறும். ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்கை நுழைக்கவில்லை. இந்த போர் தொடங்கும் பட்சத்தில் உலக அளவில் 10 முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அவை என்னென்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவில் மார்க்கெட் சரியும். பல நாடுகளில் மார்க்கெட் இரத்த கலரியாக மாறும். இதனால் மார்க்கெட் அப்படியே போரில் கலந்து கொள்ளாத நாடுகளிலும் மோசமான விளைவுகளை சந்திக்கும். 2 பாத்தீங்கன்னா, இதன் விளைவாக விலைவாசி உயரும். பல நாடுகளில் விலைவாசி கண்டிப்பாக உச்சத்தை தொடும். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு மோசமான நிலையை அடையும். ஏனென்றால் மார்க்கெட் சரிந்தால் 50%க்கும் கீழ் சென்றால் கண்டிப்பாக அது மந்த நிலையை உருவாக்கும். அப்படி நடந்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு சரியும். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய தீவிரவாத அமைப்புகள், புதிய உலக ஆர்டர் உருவாகும். 5 பாத்தீங்கன்னா, எண்ணெய் விலை உயரும். 6 இரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும். 7 பாத்தீங்கன்னா, பயணம் செய்வதற்கான முறைகள் மாறும், விலை உயரும். 8வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக போர் வந்தால் தற்போது உலகில் பல நாடுகள் மண்ணை கவும். அந்த நாடுகளில் உள்ள நிறுவனங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். 9வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மாறும். சில நாடுகளில் அரசுகள் மாறும் அபாயமும் உள்ளன. 10வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நாடுகளில் புதிய எல்லை பிரச்சனைகள் உருவாக்கலாம். அதிபர்கள், பிரதமர்கள் பதவிகளை இழக்கலாம். இப்படி உலக போர் வரும் பட்சத்தில் பல அதிர்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த போர் நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போர் கையை மீறி போகும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த 2 போர்களும் இஸ்ரேல் அமாஸ் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையே மட்டும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகிறது. அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 2 போர்களும் போரில் ஈடுபட்டு உள்ள நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும்.